வெஸ்ட் இண்டீஸ் vs ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சது. இந்த பர்டிகுலர் T20 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கேமரான் கிரீன் அண்ட் மிச்சல் ஓவன்ஸ். ஸோ சரியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஓப்பனர் ஷாய் ஹோப் கேப்டன். ஸோ அவர் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். தென் 1-1 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து ராஸ்டன் சேஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல பேட்டிங் பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு 50 அடிச்சிருந்தாரு. குட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாருன்னே சொல்லலாம். தென் ஷிம்ரான் ஹெட்மேர் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட்குள்ளே வராரு. ஸோ அவர் வந்து ஒரு வேல்யூபிள் 38 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடுறாருன்னே சொல்லலாம். அந்த எம்எல்சி ஃபார்ம் அப்படியே வந்து இந்த பர்டிகுலர் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து 15 ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரன்ஸ் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு 200 ரன்ஸ் அவங்க போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வேர் ஃபேண்டாஸ்டிக்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு 190க்குள்ளே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் பவுலிங் சைட்லேருந்து எடுத்துட்டோம்னா பென் டுவாஷியஸ் ஃபேண்டாஸ்டிக்காக போட்டு அவர் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா லிட்ரலி இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இனிஷியலாக வந்து ஓப்பனர்ஸ் 2 பேர்த்தையும் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 to 7 ஓவர்ஸ் ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் சைடில் தான் கேம் இருந்தது. எப்போ பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் அண்ட் மிச்சல் ஓவன் அவங்க 2 பேரும் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சைடுக்கு வந்து போச்சுனே சொல்லலாம். மிச்சல் ஓவன்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் 50 அடிச்சிருந்தார் அவரோட T20 டெபியூவில். ஸோ T20 டெபியூவில் எடுத்துக்கிட்டோம்னா டேவிட் வார்னர் அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட டெபியூவில் வந்து 50 அடிச்சப்போ ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. தென் ரிக்கி பாண்டிங் அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட T20 டெபியூவில் 50 அடிச்சப்போ ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கோயின்சிடன்ஸ்னே சொல்லலாம். ஸோ கேமரான் கிரீன் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 50 அடிச்சிருந்தானே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால ஆஸ்திரேலியா வந்து இந்த பர்டிகுலர் T20 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ 5 மேட்ச் T20 சீரிஸ் இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா லீக் 1 அப்படிங்கிற லீட்ல இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த பர்டிகுலர் T20 சீரிஸ் யார் வின் பண்ண போறாங்கிறத.